Hi, I'm Surya. Yanni's mother. Yanni வந்து மாண்ட் 1 படிக்கிறா என் டாட்டர். இன்னைக்கு மேம் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க கிளாஸ் அப்சர்வேஷனுக்கு அட்டன் பண்ணேன். ஸோ இன்னைக்கு நான் டுடே வந்து மேக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணேன். மேமோட கிளாஸ் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. நம்ம ஒரு ஹோம்ஒர்க் ஆஸ் ஏ பேரண்ட்டாக ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுறது வந்து குழந்தைய வச்சு பண்ணுறது வந்து ஈஸியே கிடையாது. ஒரு ஹாஃப் அன் ஹவர் உட்காருவாங்க, அப்புறம் ரொம்ப டைவர்ட் ஆகிடுவாங்க, எழுதவே மாட்டாங்க. ஆனால் ஸ்கூலில் ஒன் டே ஃபுல்லாக இருந்து அவங்களை என்கரேஜ்மெண்ட் பண்ணி அவங்க டைவர்ட் ஆகாமல் அவங்க கான்சன்ட்ரேட்டடாக படிக்க வச்சு லேர்ன் பண்ண வைக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிளாஸு. நம்மளோட டீச்சிங் வந்து நம்ம ஒரு வேலை நம்மளும் அந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு டான்ஸ் பண்ணுறது ஆக்ஷன்ஸ் பண்ணுறதுலாம் பண்ணால் குழந்தைங்க ஈஸியாக கற்றுப்பாங்க, பிறகு லேர்ன் பண்ணிப்பாங்க. பிறகு அந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அப்புறம் அந்த மாண்ட் எக்யூப்மெண்ட் வச்சு அந்த மேக்ஸோட நம்பர்ஸ்லாம் கவுண்ட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருந்துச்சு குழந்தைங்க லேர்ன் பண்ணுறது. அதை கவுண்ட் பண்ணுறது அந்த 40 கவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் 9 எடுத்தால் ஈஸியாக கவுண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த எக்யூப்மெண்ட் வச்சு டெமோ மாரி காமிக்கிறது தியரிட்டிக்கலாக பார்க்குறத விட அது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. அது சூப்பராகவே இருந்துச்சு. எல்லா குழந்தைங்களுமே கரெக்டாக சொன்னாங்க. ஒவ்வொரு குழந்தைங்க கவனிக்கலனா கூட அவங்கள கூட இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ கிளாஸ் ரொம்ப ஈஸியாக நல்லாவும் இருந்துச்சு. நல்லா எல்லா குழந்தைங்களுமே லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க, ஈஸியாக நம்பர்ஸ்லாம் கவுண்ட் பண்ணிக்கிட்டாங்க. யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு மேக்ஸ் கிளாஸ்னாலே கொஞ்சம் போரிங்காக இருக்கும். என்னோட பீரியட்லேயே அப்படி தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து மேக்ஸ் கிளாஸ் பண்ணும்போது ரொம்ப லைவ்லியாகவும் அவங்க வீட்டு கொடுத்து என்கரேஜ்மெண்ட் பண்ணதுனால குழந்தைங்க கடகடன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பேட் தூக்கம் டைனஸ் அப்பெல்லாம் இல்லை. 5 மினிட்ஸ் கெட்டப் பண்ணி அந்த சிட்டிங் ஃபஸ்ட்டு நான் அப்சர்வ் பண்ணது வந்து சிட்டிங் பொசிஷன் தான். இங்கே வந்தோடனே அந்த பொசிஷனை பார்த்தோன்னே ஒரு மாதிரி நம்ம அதை 10 டைம் சொல்லிட்டே இருந்தாங்க. கரெக்டாக சிட் நைஸ்லி சொல்லிட்டு அந்த இதே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கரெக்டாக அவங்க டைவர்ட் ஆகாமல் அந்த இதில் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மேம்க்கும் இந்த சில்ட்ரன் ஸ்கூலில் அந்த பாண்டிங் சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் அவங்க கரெக்டாக ரிப்பீட் பண்ணுறாங்க. அதனால் அந்த டைமில் தான் மேம் வந்து பேரண்ட்ஸ் கிட்டையும் அந்த பாண்டை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. மைவே புக்கில் ஆல் இன் ஒன் புக் மைவே புக்கில் மேக்ஸில் கவுண்ட் பண்ணுறதுமே 49, 50 கவுண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் விஷுவலாக பார்த்து ஒன்று கவுண்ட் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்குது இந்த புக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேம். பிரின்சிபல் சாருக்கும் மேம்க்கும் ரொம்ப நம்ப தேங்க்யூ.